அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் மீண்டும் இந்த வேலைவாய்ப்பு வந்தால் உடனே எனக்கு சொல்லுங்கள், எங்கள் மாவட்டம் வந்த உடனே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அந்த ஒரு வேலைவாய்ப்பு தான் மீண்டும் வந்திருக்குது. எந்த துறையிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அதுவும் 2025ல் முதல் அரசு வேலையாக களம் இறங்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்புனா அது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை தான். இந்த அஞ்சல் துறையிலிருந்து தான் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க என்னென்ன போஸ்டிங்க்கெலாம் வந்திருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்க நமக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, ஸோ இந்த வேலைக்கு நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம், ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க எத்தனை நாளையில் இந்த வேலை கிடைக்க போகுது, ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கான சம்பள விவரங்கள்லாம் எப்படி இருக்க போகுது, எவ்வளவு சம்பள விவரங்கள்லாம் இதுக்கு கொடுக்க போகிறாங்க, ஸோ அதே மாதிரி மேனேஜர் போஸ்டிங்க்கு, அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்கு, சீனியர் மேனேஜர் போஸ்டிங், இந்த மாதிரி 3 விதமான போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி மேனேஜர் லெவலில் இந்த போஸ்டிங் வந்திருக்கு அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னாக்க சம்பளமும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 40,000 to 50,000-60,000 மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு தான் இந்த தடவை போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்தே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐபிபிவி, அதாவது பார்த்தீங்கன்னாக்க நமக்கு கொடுத்துருக்காங்க இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க், அங்கேருந்து தான் நமக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இது போஸ்ட் ஆஃபீஸ் வேலை தான். ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும், துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனில் போட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த அரசு வேலைக்கு போகணுன்றது எல்லாருடைய கனவு. நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலிமா அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எப்போ அரசு வேலை வருது, எந்தெந்த துறையிலேருந்து எப்போ வருது, அதுக்கான டேட் எப்போ வருது, எப்போ க்ளோஸ் ஆகுது, ஸோ இந்த மாதிரி தகவல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்க்கே போக முடியல. ஸோ அதனால் இன்னமும் நிறைய பேர் ரேஷன் வேலைக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இப்போ தான் தகவலே தெரியுது, எப்போ வருது எப்போ முடியுதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் ஷேர் பண்ணுங்கள். நான் ரிக்வெஸ்ட்டை கேட்குறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐபிபிபி ரெக்ரூட்மெண்ட் 2024. இப்போது டிசம்பரில் வந்ததுனால 2024ன்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன போஸ்டிங் அப்படின்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க். ஓகேங்களா? அதாவது இந்திய அஞ்சல் துறையிலேருந்து தான் வேலைவாய்ப்பு வந்திருக்குது. அதோட போஸ்ட் ஆஃபீஸில் ஹை லெவல் போஸ்டிங்க்கு வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இது அப்ளை ஃபார் மேனேஜர் போஸ்டிங்க்கு, அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு, சீனியர் மேனேஜர் போஸ்டிங்க்கு அப்ளை ஃபார் நவ், அதாவது பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன ஏதுன்றதை தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்திடுவோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தெளிவாக பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கொஞ்சம் கூட முழுமையாக பார்க்கணும். ஓகேங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஐபிபி ரெக்ரூட்மெண்ட் 2024 அப்ளை ஃபார் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், சீனியர் மேனேஜர் போஸ்ட் அப்ளை ஃபார் ஜாப். ஓகேங்களா? ஸோ இதை தெளிவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்ளை ஃபார் மேனேஜர் this official invites application only for eligible candidates, IBB jobs for the central government job, நிரந்தரமான ஒரு அரசு வேலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் இதுதான் நிறைய பேருக்கு நான் காமிக்கணும்னு நினச்சேன். அப்ளை லாஸ்ட் டேட் 10ஆம் தேதி. ஓகேங்களா? ஸோ 10/1/2025. ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வேலைக்கு ஈஸியாக சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிடுங்க, ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எல்லாருக்குமே. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஓவர்வியூவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்னென்ன போஸ்டிங், எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இந்தியா போஸ்ட் பேமெண்ட். ஓகேங்களா? இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் லிமிடெட், அங்கிறது தான் அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன போஸ்டிங்க்கு இந்த வேலைக்கு வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜர் போஸ்டிங்க்கு, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு,
சீனியர் மேனேஜருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங்கு தான் நமக்கு இந்த தடவை கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஓகேங்களா? இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு நிறைய பேர் வந்து இந்த வேலைக்கு தான் நான் போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு, ஒரு பொன்னான வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். காலையில் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி தான் இருக்கும். பார்ட் டைம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரெகுலர் ஜாப் தான். ஓகேங்களா? ஸோ டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா ஃபுல்லாக 68 வேக்கன்சி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் போஸ்டிங்கிறதுனால 68 வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணால் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நமக்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிக்குள்ளே தான் போஸ்டிங் நமக்கு போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தந்த டிஸ்ட்ரிக் ஏரியா பக்கத்தில் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங்கிறது போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேலைலாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் வேலையே அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபே வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேலைவாய்ப்பு இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக அப்ளை பண்ணுறது முக்கியமான டேட். அப்ளை பண்ணுறது வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா டிசம்பர், போன மாதம் டிசம்பர் 21ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 12/2024 போன மாதம் டிசம்பர் 21/12/2024 ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்போது இந்த ஜனவரியில் 10ஆம் தேதி 1வது மாதம் 2025 அது வரைக்கும் டைம் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 7 நாள் 8 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளை முழுக்க இது எல்லாமே ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத தெளிவாக நமக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட் வந்து இதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், https://www.ippbonline.com/webibb இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த வெப்சைட்டில் போட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பேஜுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணுற வீடியோஸ் வேணுமோ மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணுற வீடியோஸ் வேணுமோ கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அப்ளை பண்ணுற வீடியோஸுமே தெளிவாக உங்களுக்கு போட்டுடுறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும், ஸோ என்னென்ன ரெக்கமெண்டாக அதில் கேட்குறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் அதில். ஓகேங்களா? ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து ஐபிபி ரெக்ரூட்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் இன்வைட்ஸ் அப்ளை ஃபார் த அசிஸ்டன்ட் மேனேஜரு, ஸோ மேனேஜரு, சீனியர் மேனேஜரு, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்வைட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் த எலிஜிபிள், யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ எல்லாருமே இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நிரந்தரமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் இருக்கணும், சேலரி செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரெகுலர் வேகன்சி, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அசிஸ்டன்ட் மேனேஜர். ஓகேங்களா? அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி, அதாவது பார்த்தீங்கன்னா JMGS இந்த கேட்டகரியில் 51 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜர் ஐடி, மேனேஜர் சிஸ்டம். ஓகேங்களா? பேமெண்ட் சிஸ்டம், அதில் வந்து ஒரு போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது மேனேஜர் ஐடி 2. ஓகேங்களா? நெட்வொர்க். ஓகேங்களா? அது எல்லாமே 2 போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் டேட்டா. ஓகேங்களா? வேர் ஹவுஸ் இந்த கேட்டகரியில் வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பேமெண்ட் சிஸ்டம், இதில் வந்து ஒரு போஸ்டிங்கும், சீனியர் மேனேஜர் நெட்வொர்க் இதில் வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது இந்த மாதிரி என்னத்துக்கு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்போர்ட் இதில் வந்து ஒரு 7 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஹை லெவல் போஸ்டிங் தான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து படிச்சுக்கோங்க, பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னென்ன போஸ்டிங்க்கு வேணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன படிச்சிருக்கணும் இந்த வேலைக்கு அப்படின்னா, மஸ்ட்டாக வந்து பேச்சுலர் டிகிரி ஏதாச்சும் ஒன்று படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா ஐடிஐ படிச்சிருக்கோம் அப்ளை பண்ணலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கோம் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப மஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், செக் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட், எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26லேருந்து 35 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜரில் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து 20 வயசுலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், 30 வயசு வரைக்கும். மேனேஜருக்கு வந்து 23 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து 50 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சேலரி தான். சீனியர் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,05,280 ரூபா. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 93,960 ரூபா ஸ்டார்டிங் சேலரி. இது எல்லாமே மேனேஜர் லெவலுக்கு இருக்கிறவங்க 85,920 ரூபா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து அஃபிஷியலாக தெளிவு கொடுத்துருக்குறாங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறது SC ST PW கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 150 ரூபா ஃபீஸும், அதர் கேட்டகரிக்கு வந்து 750 ரூபா ஃபீஸுன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பர்சனல் இன்டர்வியூ,
குரூப் டிஸ்கஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதுதான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸாக இருக்கும். எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதை வந்து மெயினாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணுறது ஸ்டார்டிங் டேட் எல்லாமே பார்த்தாச்சு இல்லையா? இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறது இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க முக்கியமான தகவல். இன்னும் 7 நாள் 7 நாள் டைம் தான் இருக்குது. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப பயன்படுத்திக்கோங்க. ஈஸியாக பயன்படுத்திக்கோங்க. ஈஸியாக வேலை வாங்கிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையோட சந்திக்கலாம். தேங்க்யூ.